திருச்சிற்றம்பலம். மணிவாசக பெருமான் அருளிச் செய்த திருவம்பாவை பாடல் 8. கோழி சிலம்பு சிலம்பும் குறுக எங்கும் ஏழில் ஏழில் இயம்பு இயம்பும் வெண் சங்கு எங்கும் கோழி சிலம்பும் சிலம்பும் குறுகுமெங்கும் எழில் இயம்பு இயம்பும் வெண்சங்கு எங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழிப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி ஈதன் உறக்கமோ வாய் திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறு இவ்வாறோ வாழி ஈதென்ன உறக்கமோ வாய் திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறு இவ்வாறோ ஊழி முதல்வானை நின்று ஒருவனை ஏழை பங்காலனையே பாடேலோரெம்பாவாய் ஊழி முதல்வானை நின்ற ஒருவனை ஊழி முதல்வனை நின்ற ஒருவனை ஏழை பங்காலனையே பாடேலோரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த 8ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த 8ஆம் பாடல் என்ன சொல்றாரு அப்படின்னா, கோழியை எழுப்ப வந்த பெண்கள் அன்பு தோழியே கோழி கூவிட்டது, பறவைகள் எல்லா பக்கமும் ஒலிக்கின்றது, சரமாரி எல்லா பக்கமும் பறந்து சூரியனை கதிர்களை பார்ப்பதற்காக உதித்து விட்டது என்று நினைத்து எல்லா பக்கமும் சத்தங்கள் எழுப்பி கொண்டு இசை பாடுகின்றன. நம் அண்ணாமலையார் கோவிலில் வெண்சங்குகள் முழங்குகின்றன. இந்த இனிய வேளையில் உலக இருள் எப்படி நீங்குகிறதோ அதே போல் பரஞ்சோதியாய் ஒளி வீசும் சிவனை பற்றி நாங்கள் பேசுகின்றோம். அவனது பொருள் கருணையை எண்ணி வேங்குகின்றோம். அவனது சிறப்புகளை பாடுகின்றோம். ஆனால் நீயோ எதுவும் காதில் விழாமல் தூங்குகின்றாய். இந்த உறக்கத்திற்கு காரணம் என்னமோ? சொந்தமானவளே நீதானோ உறக்கத்திற்கு சொந்தமானவளா விளங்குகின்றாளோ? இன்னும் பேச மாட்டேன் என்கின்றாய். வாழ்க நீ. பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள திருமாலின் சிவபக்தியை பற்றி தெரியுமல்லவா? அவர் வராக வடிவம் எடுத்து சிவபெருமானின் திருவடியை காணச் சென்றார். அப்படிப்பட்ட அண்ணாமலையை நாம் தொழுவதற்கு உத்தேசமாக உள்ளோம். அப்படிப்பட்ட பெருமையுடைய உலகத்துக்கே தலைவனாக இருக்கும் சிவபெருமானின் ஏழையின் தோழனாக பாடி மகிழ உடன் புறப்பட்டு வருவாயாக என்று சொல்லி இந்த பாடலை முடிக்கின்றார்.